உங்களுக்கு ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு அக்கௌண்டன்சி காமர்ஸ் வகுப்பு ஆசிரியராக பணியில் அப்படின்னு கனவு இருக்குது. அதுக்கான கல்வி தொகுதி எம்காம் ப்ளஸ் பிஎட் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய ஆசிரியர் தேர்வரையும் நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க பாருங்க. ஏன்னா எப்போது வேண்டும்னாலும் பிஜி டெரிப் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ண டிஆர்பி போர்டு வந்து ரெடியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 2800க்கும் மேற்பட்ட காலிடங்கள் இருக்க போது இதில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் இப்போ இருந்தே நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்டில் 150க்கு சிறந்த மதிப்பெண்கள் நீங்கள் ஸ்கோர் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக சிவி போவீங்க. அடுத்து நியமன ஆணை வாங்கி ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியில் அமர்வீங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம அகாடமி சார்பாக பிஜி டெரிப்பில் 14 பாடம் இருக்குது. 14 பாடத்துக்குமே ஒரு 4 பாடத்தை தவிர 4 பாடம் அந்தந்த லாங்குவேஜில் நம்ம கைடன்ஸ் கொடுப்போம். அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மீதமுள்ள 10 பாடத்துக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் கான்டாக்ட் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அட்மிஷன் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் காமர்ஸ் அக்கௌண்டன்சி வணிகவியல் கணக்கியல் பாடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கவர் பண்ணுவோம் அப்படின்னா சிலபஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரெண்டாவது முந்தைய வருட வினாத்தாள் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா பிஜி டெரிப்பிக்கான நியூ சிலபஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம எல்லா மேஜருக்குமே கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது லாஸ்ட் இயர் எக்ஸாம் கான்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாமில் மேஜர் கொஸ்டின் எப்படி கேட்டாங்க, கல்வி உளவியல் வினாக்கள் எப்படி கேட்டாங்க, பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் எப்படி கேட்டாங்க, கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் எப்படி வினாக்கள் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்கப்பட்டது, வரக்கூடிய தேர்வில் எப்படி வினாக்கள் செட் பண்ணுவாங்க, இந்த அடிப்படையை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஜி டெரிப்பிக்கான கோர்ஸை கான்டாக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ உங்களுடைய கல்வி தொகுதி எம்காம் ப்ளஸ் பிஎட் காமர்ஸ் அக்கௌண்டன்சி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம அகாடமியை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அகாடமியில் காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட் பேஜுமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெட்டீரியல் மட்டும் தருவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் என்கொயரி பண்ணுறீங்க. எக்காரணம் கொண்டும் மெட்டீரியல் மட்டும் நாங்கள் இஷ்யூ பண்ணல. ஏன்னா படித்து யாருமே பாஸ் பண்ண முடியாது. படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தேவை அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இன்க்ளூடிங்காக தான் இருக்கும், அதை நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிஜி டெரிபி காமர்ஸ் அக்கௌண்டன்சி சிலபஸை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் சிலபஸ் நான் சொல்ல போகிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அழகு 1 பொறுத்த மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா வணிக அமைப்பு மற்றும் மேலாண்மை. இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், கட்டமைப்பு இருக்கணும். இந்த பொருளை இங்கே வைக்கணும், இந்த பொருளை இவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணணும். எதுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு கடை பெட்டி கடை மாதிரி வச்சுருக்கோம், ஒரு பெரிய ஒரு மளிகை கடை ஏன் வச்சுருக்கோம், ஷாப்பிங் மால் யார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். அப்போது அதை பற்றி சொல்லக்கூடியது முதல் அலகு. ஓகே, ரெண்டாவது அலகை பொறுத்த மட்டும் சந்தைப்படுத்துதல் மற்றும் மனிதவள மேலாண்மை. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நீங்களே பாருங்கள், எல்லா பொருளுமே நம்ம காய்கறியாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு எக்ஸட்ரா கிராசரி ஐட்டம் எந்த பொருளாக இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் மார்க்கெட்டிங். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க, அதன் அடிப்படையில் நம்ம வாங்கியிருப்போம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்கள பார்த்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ ரெண்டாவது அழகு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பொருளை எப்படி சந்தைப்படுத்தணும், அதே மாதிரி மனிதவள மேலாண்மையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது அழகு மிக தெளிவாக சொல்லுது. அடுத்து மூணாவது அழகு என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ கடை வச்சாச்சு, மார்க்கெட்டிங் பண்ணியாச்சு, அந்த கடைக்கான தேவையான வருமானம் வருது. ஸோ அந்த வருமானம் எப்படி வரும் அப்படின்னா ஒன்று டைரெக்டாக லிக்விட் கேஷாக வரும், இல்லை அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக வரும். அப்போ மூணாவது அழகு என்ன சொல்லுது அப்படின்னா வங்கியல், அதே மாதிரி காப்பீடு, நிதி சந்தைகள், தணிக்கை. இப்போ ஒரு பெரிய பல்க் அமௌண்ட், ஒரு ஹியூஜ் அமௌண்ட் டெய்லியுமே நமக்கு ரொட்டீன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளவு வருது எவ்வளவு போகுது,
நம்ம கடையில் உள்ள பொருளுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து போட்டிருப்போம். அதையுமே வந்து பார்க்கணும். வரக்கூடிய அமௌண்ட்டை தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம். மீதமுள்ள அமௌண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தராக வேற ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அப்போது நிதி சந்தை. அடுத்து தணிக்கை, ஆடிட்டிங். ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு இன்ஃபுட்டு, எவ்வளவு அவுட் ஃபுட்டு, ஒரு மாதத்துக்கு எவ்வளவு, இந்த மாதிரி எல்லாமே பற்றி படிக்கக்கூடியது 3வது அலகு. 4வது அலகை பொறுத்த மட்டும் வணிக சட்டம், நிறுவன சட்டம். இந்த வணிக சட்டம், நிறுவன சட்டத்தை பொறுத்த மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணி இஷ்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து கொண்டு போக முடியாது. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதை பற்றி சொல்லக்கூடியது 4வது அலகு. 5வது அலகை பொறுத்த மட்டும் தொழில் முனைவோர் மேம்பாடு, சர்வதேச வணிகம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடை வந்து நல்லா ரீச் ஆகிட்டு போகுது அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கொடுப்போம். அதை பற்றி சொல்லக்கூடியது அலகு 5. அடுத்து அலகு 6 பொறுத்த மட்டும் நிதி கணக்கியல். இப்போ நம்ம இந்திய அளவில் ஓவரால் எல்லா ஸ்டேட்லையுமே வந்து இப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்குது, க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ அதுக்குன்னு சொல்லி நிதி கணக்கியல் வந்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். அப்போ அதை பற்றி சொல்லக்கூடியது அலகு 6. அடுத்து அலகு 7 பொறுத்த மட்டும் பெருநிறுவன கணக்கியல். இப்போ ஒரு பெட்டி கடை இருக்குது, அந்த பெட்டி கடைக்குன்னு சொல்லி ஒரு கணக்கியல் இருக்கும். அதே மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும். ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு எம்என்சி கம்பெனி இருக்குது, பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை பற்றி சொல்லக்கூடியது அலகு 7. அடுத்து அலகு 8 பொறுத்த மட்டும் அடக்க விலை மற்றும் மேலாண்மை கணக்கில் பற்றி மிக தெளிவாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அலகு 9 பொறுத்த மட்டும் நிதி மேலாண்மை மற்றும் வணிக புள்ளியியல். நிதி மேலாண்மையை பொறுத்த மட்டும் ஒரு பிஸ்னஸை பொறுத்த மட்டும் டெய்லியுமே வந்து எவ்வளவு வந்து செலவாகுது, எவ்வளவு வரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து அலகு 10 பொறுத்த மட்டும் வரி விதிப்பு, ஜிஎஸ்டினா என்ன, இன்கம் டேக்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கக்கூடியது இந்த அலகு 8. அப்போது இந்த காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சியை பொறுத்த மட்டும் ஒரு வணிகம்னா என்ன, கணக்கியல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்ல ஆழமாக இன்டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் 110 வினாக்கள் முதன்மை தாளில் உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் வந்து இருக்க போது. அப்படி இருக்கும்போது இந்த 10 அலகுலேருந்து 110 வினாக்கள் வந்து செட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அகாடமி சார்பாக ப்ரீவியஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணியும் வரக்கூடிய வினாத்தாள் வந்து எப்படி இருக்கும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் வந்து பயிற்சி கொடுப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 110 வினாக்கள். 30 வினாக்கள் கல்வி உளவியல். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மத்திய அளவில், மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், அதே மாதிரி மிக முக்கியமான கல்வியல் அறிஞர்கள் வந்து என்னென்ன தத்துவங்கள், கோட்பாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க, எதுக்காக சொன்னாங்க, அதை பற்றி வந்து பார்க்கணும். டெய்லியுமே வந்து ஜிகே, கரண்ட் அஃபேர் ஜிகே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கான எல்லா சோர்ஸுமே வந்து தமிழ் மீடியம்னா தமிழ் அப்டேட் ஆகும், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து கட்டாய தமிழ் தகுதித் தேர்வு. கட்டாய தமிழ் தகுதித் தேர்வு பொறுத்த மட்டும் நான் குரூப் 4 படித்தேன், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், இப்போ தான் டெட் எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தேன், லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தேன், ஸோ எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஹெட்வெயிட் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் எங்கள் கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் தகுதித் தேர்வு கம்பல்சரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். 2வது முதன்மை தாளை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கு காமர்ஸ் அக்கௌண்டன்சி +1 +2 புக்கை நீங்கள் அடிப்படையை வந்து படிக்கணும். அடிப்படையை படிச்சிட்டிங்க, ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 3வது சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த 3க்குமான சோர்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். 4வது நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, சிலபஸை பேஸ் பண்ணி, யூனிட்டை பேஸ் பண்ணி, யூனிட்டில் உள்ள டாப்பிக்கை பேஸ் பண்ணி மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் இருக்கும், அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அலகு 10லேருந்து ஜிஎஸ்டிலேருந்து எப்படி வினாக்கள் வந்து கேட்காங்க, இன்கம் டேக்ஸ்லேருந்து எப்படி வந்து வினாக்கள் கேட்காங்க, ஆடிட்டிங்கில் இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க, பேங்கிங் வங்கியிலேருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆனால் நான் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், படிப்பேன், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து படிப்பீங்க, பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே அப்ளை பண்ணுறவங்க, படிக்கிறவங்க வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. அப்ளை பண்ணிவிட்டு படிப்பாங்க, படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்கு
தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் மட்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணல. சிலபஸை பேஸ் பண்ணி PDF ஃபார்மேட், சாஃப்ட் காப்பி மெட்டீரியல், அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எம்காம் ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்கள். இப்போ நம்ம அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பியில் 14 பாடம் இருக்குது. 14 பாடத்துக்குமே வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸ்பெசிஃபிக்காக காமர்ஸ் அக்கௌண்டன்ஸுக்கு இப்போ அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை எம்காம் ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.